ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப்பு வறுக்காத ரவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு துருவி அலசி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம் சாறு இதில் சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லைன்னா இதை உடனே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதும். 400 ml தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். நம்ம அப்புறமா தோசையை செஞ்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம இப்படி நல்லா மெலிசாக தீத்திக்கலாம். எண்ணெய் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரங்கள்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.